பராசக்தி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1959 1965 இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நினைச்சாதான் வந்து படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அவங்க வந்து ஹிந்தி தான் இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ், வேற எதுவுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லா பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அகேன்ஸ்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி இந்த படம் போகுது. ஸோ சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்கெல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஹிந்தியை வந்து திணிச்சா என்னென்ன பிரச்சனை வருது, ஏன் அதை எதிர்க்கணும், அந்த விஷயத்த வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து இமோஷனலாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஜெயம் ரவி வர்சஸ் சிவகார்த்திகேயன் மாதிரி போயிடும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயம் ரவி வந்து செம்ம சூப்பராக ஒரு வில்லனா வந்து நடிச்சிருப்பாரு. அவர் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தைமான ஃபேஸ், பட் அந்த ஃபேஸை வச்சுட்டு அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ்க்கே அவர் மேலே கடுப்பு வர அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ வில்லன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீரோ வந்து எலிவேட் ஆகி வருவார். ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் வந்து அமரனுக்கு அப்புறம் நல்ல ஒரு படமாக வந்து அமைஞ்சது. அதரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்ரீனிலாவும் அவங்க வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அவ்வளோ அருமையாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச், ரொம்ப அருமையான ஒரு படம். படம் எப்படின்னா? படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பேக் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அது கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்தவரை படம் சூப்பரா இருக்கு. கருத்து ரீதியாவும் நல்லா இருக்கு. ஆனா படத்துல குறை அப்படின்னு நம்ம எதையுமே தூண்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்துல வந்து நரேஷன் ஆகட்டும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மொழியை காப்பாத்த ஹிந்தி ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் சரி, ஏதாவது ஒரு மொழியை, அதாவது நம்ம ஹிந்தி திணிப்பதா பத்தி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசப்பட்டிருக்கு. தமிழ் தெலுங்கு மலையாளம். ஸோ அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்து எல்லா படத்தையும் வந்துட்டு எல்லா ஒரு ஜானரையும் அப்படி கோர்வையா கொண்டு வந்து அவ்வளோ அழகா வந்து கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா அந்த ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க அந்த 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 அவங்களோட என்ன சொல்றது, அதாவது ஓகே, ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க தெலுங்கு பேசுற விஷயமாவும் சரி, தமிழ் பேசுற விஷயமாவும் சரி ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து அண்ணாவோட கேரக்டர் அவ்வளோ அழகா நெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாரி, தெலுங்கு தமிழ் ஹிந்தி அதை அப்படியே ஓரியன்டா கொண்டு போறாங்க. அண்ட் ஒரு கதையா எப்படி கொண்டு போகணுமோ அவ்வளோ அழகா கொண்டு போய் அது முக்கியமா அந்த ஒரு டான்ஸ் போடணும். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே மயிலே, சோ அப்படிதான் கொண்டு போறாங்க. இன்னொரு வாட்டி ஆடணுமா? சரி ஆடுவோம். நெஞ்சுக்குள்ளி கொண்டு போகிற அடி மயிலே மயிலே, சோ இப்படிதான். போதும்டா, முடியும்டா. ஓகே. அண்ட் முக்கியமா மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நீங்க போடுற ஒவ்வொரு பாட்டும் சரி, ஒரு விஷயம் சரி, எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் முக்கியமா அதாவது அந்த ஒரு பொள்ளாச்சியில ஒரு இன்சிடென்ட் நடக்கும். எல்லாரையும் சுட்டு போட்டுருவாங்க. சுட்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தம்பி தமிழை காப்பாத்த தெலுங்கு வருது, ஹிந்தி தமிழை காப்பாத்த மலையாளம் வருது, தெலுங்கு வருது, குஜராத் வருது, எல்லா மொழியிலும் வருது. ஆனா நான் உனக்கு சோறு போறேன்டா அப்படின்ற போது ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா தமிழ்காரன் எல்லாத்துக்கும் சோறு போறேன், நான் தமிழன்டா. தமிழ சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. எஸ்கே சொல்லவே வேணாம். எஸ்கே வேற லெவல், செம்மையா இருந்தாரு. சூப்பரா பண்ணிருந்தாரு. எப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா என்ஜாய். அது எப்படி போர் அடிக்கும்? தமிழுக்காக அவ்வளவு சொல்லிருக்காங்க, எப்படி போர் அடிக்கும்? சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே போய் பார்க்கணும், நல்லா இருந்துச்சு. ஜிவி வேற லெவல், சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், எதுவுமே குரல்லாம் சொல்ல முடியாத அளவுலாம் எதுவுமே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மெயினா அது சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.